திமுக காங்கிரஸ் கூட்டணி பலவீனமடைந்து கூட்டணியிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் கனிமொழி டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்தார். திமுக அலுவலகம்தான் டெல்லியில் உள்ளதாக சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அண்ணா திமுக பிஜேபி அடிமை, அண்ணா திமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. காங்கிரஸுக்கு திமுகவும் கூட்டணியில குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறாங்க, திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். ரெண்டு பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார், மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில இருக்குது. ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ள திமுக அரசு. திமுக ஆட்சியில் பார்ப்பதெல்லாம் ஊழல் தவிர மக்களுக்கு வேறு எந்த நன்மையும் இல்லை என்றும் புரட்சி தமிழர் ஆவேசம். தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில் மேதகு ஆளுநரை சந்தித்து துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்தில். ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. கொள்ளையடித்த திமுகவினரை வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாகி விடுவார்கள் என்றும் பொது வாஷிங் மிஷினும் சுத்தம் செய்யாமல் நின்றுவிடும் அளவுக்கு திமுகவினர் கொள்ளையடித்து உள்ளார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஊழல் கட்சி வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாகிவிடும் என்று கூறிய ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதிலடி. ஸ்டாலின் இன்னைக்கு ஊழல் நிறைந்த கட்சி வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிரும். ஏன் உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷின்ல திமுக காரன் கொள்ளையடிச்சல போட்டா தான் சுத்தமாகும். அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினா இருக்கும், வாஷிங் மிஷினே நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? கொஞ்சம் ஊழலா செஞ்சீங்க. எந்த அளவுக்கு நவீன முறையில் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கிற அரசாங்கம் என்று சர்க்காரிய கமிஷனே குறிப்பிட்டு விட்டது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. இதுவரை எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விடியாத திமுக ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாடு போராட்ட களமாக மாறிவிட்டது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிய ஸ்டாலினை வருகின்ற தேர்தலில் தூய்மை பணியாளர் முதற்கொண்டு வச்சு செய்வார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தா வெச்சு செய்வாங்க திமுக. இத்தனை பேரையும் ஏமாத்தி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனாலதான் இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் படுது. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக என்றும் மாநில அளவில் அதிமுக தலைமை தாங்கும், தேசிய அளவில் பாஜக தலைமை தாங்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம்.
அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என சென்னை கிண்டியில் பேசி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு ரெடியாகி தான் தமிழ்நாடு முழுவதும் 181 சட்டமன்ற தொகுதிக்கு போய் எழுச்சி பயணத்தை முடித்து உங்களிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்புக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசுதான் திமுக. திமுகவினர் திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் மட்டுமே வல்லவர்கள் என்றும் புரட்சி தமிழர் விமர்சனம். இந்தியாவிலே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு ஊழல், அரிசி பேரூழல், சர்க்கரை பேரூழல், வீராணம் ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பதிலே ஊழல் என்று பல்வேறு ஊழல்கள் நடந்து சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்று ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பற்றி ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் அல்ல. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே இணைந்துள்ளோம். அம்மாவின் கனவை நினைவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கமும் டிடிவி தினகரனின் நோக்கமும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்றாக இணைந்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திமுக ஆட்சி வீழ்த்த வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்களாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரது பிறந்தநாளை முன்னிட்டு 10,000 பேருக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். கரூர் துயர சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் குரல் கொடுக்கவில்லை என்றால் நடிகரின் கட்சி காணாமல் போயிருக்கும். மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடி ஒளிபவன் தலைவன் கிடையாது என்றும் 41 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை மக்களை நேரில் சென்று பார்க்காதவர்கள் எல்லாம் அதிமுகவை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி. எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு அந்த பேட்டியில அவர் பேசாம இருந்தா, சொல்லாம இருந்தா அன்னைக்கு சூழ்நிலை பார்த்தாரு. இது ஒரு விபத்துன்னு பார்த்தார். ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்தார். ஆகவே ஒரு தலைவர் என்றால் மக்களை காப்பாற்றணும், தொண்டரை காப்பாற்றணும். ஒரு பிரச்சனை என்றால் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு ஓடி போற ஒரு தலைவரா? இவங்கெல்லாம் நம்மளை விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? இது சாதாரண கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம், அதிகமான திட்டம் கொடுத்துருக்கோம். அதிமுக நாங்கெல்லாம் இருக்கிறோன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒரு பிரச்சனை உங்களுக்காக நிப்போம், நல்லது கெட்டதுக்கு இங்க இருக்கிறவங்க நாங்கெல்லாம் நிப்போம். தன்னுடைய கட்சிக்கார தன்னுடைய தொண்டர்கள் 41 பேர் இறந்து கிடக்குறாங்க. அப்ப போயிட்டு இதுவரை எங்கேயுமே போக, அந்த ஊருக்கே இதுவரை திரும்பி போகாம திடீர்னு வீரமா, எப்பாவது ஒரு நாள் வீரமா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு போறது எப்படி சரியா இருக்கும்? கொரோனா காலத்தில் போதிய வசதிகளை செய்து கொடுத்து மக்களை காப்பாற்றினோம் என்றும் திமுக ஆட்சியில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் மக்கள் கொத்து கொத்தாக இறந்தார்கள் என்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், மக்களுக்கான திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என உறுதி. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர் கூட திமுக ஓட்டு போறவங்க இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சியில யாராவது நல்லா இருக்காங்களா? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய விஜய் ஆகட்டும், திமுக ஆகட்டும், இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழக மக்கள் மோசமான நிலைக்கு போகாம அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு மீண்டும் திட்டங்கள் வரும். கொடிசி எல்லா பக்கம் படுக்கை போட்டோம், ஆக்சிஜன் கொண்டு வந்தோம், உயிர்களை காப்பாற்றணும். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லா தொகுதிக்கும் இந்த தொகுதியில் வீடு வீட பாக்ஸ் போட்டு பொருள் கொடுத்தோம்.
அன்னைக்கு லாக்டவுன் ஆயிருந்தது, மக்களோட மக்கள் நாங்கள் இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம். திமுக ஆட்சியில் கொரோனா வந்தது, ஆக்சிஜன் எல்லாம் படுக்கை வசதியில் நிறைய பேர் கொத்து இறந்து போயிட்டாங்க. அதுதான் திமுக அண்ணா திமுக. ஆகவே நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்கள், தேவையான திட்டங்களை நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பாண்டமங்கலத்தில் தேர்தல் பிரச்சார வியூகத்திற்கான கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2011 தேர்தலை போல் வரும் தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறும் என சூளுரை. நீங்க வந்து யாரு சோர்ந்து போக வேண்டாங்க. 2006 2011 திமுக ஆட்சி இருக்கின்ற போது இதே மாதிரிதான் பண்ணாங்க. ஜெயிக்கவே முடியாது, மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படி இப்படின்னாங்க. கடைசியாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியே இல்லாத நிலைமை அம்மா உருவாக்கி காட்டினாங்க. தொடர்ந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுக ஆட்சியில் விலைவாசி மற்றும் வரி உயர்வு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். இப்போ 900 ரூபா கட்டுறபடி ஆயிடுச்சு. நான் போறதே 200 ரூபாய்க்கு வேலைக்கு போறேன். 900 ரூபாய் என்னை கட்டி சம்பாதிச்சு எப்படி கட்டுறது? நாங்க சோப் பவுடர் போன வாரம் வாங்கினுங்க, இப்போ 5 நாள் ஆகுது. 70 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ இந்த 3000 கொடுத்தாங்க வருங்க, அதுக்கப்புறம் 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஜனவரியில் ஓய்வு பெற்ற 5000 அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல் என அறிவித்து ஆணை வெளியிடாத திமுக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை திட்டமிட்டு ஏமாற்றுவதாக கடும் விமர்சனம். தமிழக பாஜக மூத்த தலைவர் ராஜா திடீர் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ள ராஜா விரைவில் பூர்ண உடல்நலம் பெற அரசியல் தலைவர்கள் பிரார்த்தனை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 47 வயது பெண்ணிடம் ஆபாச செய்கை காண்பித்து தகாத வார்த்தை பேசிய 28 வயது இளைஞர் பிடிபட்டார். தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் பச்சிளம் குழந்தை முதல் பள்ளு போன மூதாட்டி வரை வெளியில் வரவே அச்சப்படும் நிலை. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 17 வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் 2 சிறார்கள் உட்பட 7 பேர் சிக்கினர். விளம்பரத்திற்கு பெயர் போன திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மகளிர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சரும் துறை அதிகாரிகளும் என்ன செய்கிறார்கள் என மக்கள் கேள்வி. நாமக்கல்லில் 6ஆம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி காங்கேயத்திற்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். தேசக்தி திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் கடும் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். போக்சோ குற்றங்கள் அதிகரித்துள்ள விடியாத ஆட்சி பொற்கால ஆட்சி என கூறுவதற்கு திமுகவினர் வெட்கி தலைகுனிய வேண்டும் என பொதுமக்கள் கடும் தாக்கு. திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்குள் உள்ளிருக்கும் முரண் வெளிப்படையாக தலை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். ராமதாஸை கொண்டாடியவர்கள் தனக்கு துணை நிற்கவில்லை என்ற திருமாவளவனின் ஆதங்கத்தின் மூலம் கூட்டணி அரசியலில் புதிய சிண்டு முடிச்சை அவிழ்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சென்னை ஐனாவரத்தில் மெத்தபட்டமின் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதையால் இளைஞர்கள் சிறந்து கொண்டிருக்க போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என ஸ்டாலின் கூறுவது முன்னுக்கு பின் முரளிலும் உள்ளதாக பலரும் குற்றச்சாட்டு. கோவையில் 2 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்ட நிலையில் போதை ஒழிப்பு என்ற பெயரில் தொடரும் இந்த சிறு பிடிப்புகள் மட்டுமே ஆளும் அதிகாரிகளின் பெருமை என மக்கள் சாடல். திமுகவின் அவல ஆட்சியில் தினமும் பிடிபடும் கஞ்சா சமூகத்தின் அழிவுக்கு சாட்சி என்று விமர்சித்துள்ள மக்களை நசுக்கும் போதை வழியை அறுத்தெறிய முடியாத இந்த பலவீனமான ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம் என சூளுரை. தூத்துக்குடி மாவட்டம் கோமேஸ்வரம் பகுதியில் கஞ்சா ஆயில் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்த 7 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கும் திமுக ஆட்சியில் காய்கறி போல் ஆங்காங்கே தற்போது போதைப் பொருட்கள் கிடைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மாதனூர் அரசு மதுபான கடை அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை சக நண்பரை அடித்து கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் அடுத்தடுத்து மதுபோதையில் ஏற்பட்டு வரும் கொலை சம்பவங்களால் திராவிட மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதே காரணம் என பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் சாதி பெயரை கூறி ஆபாசமாக வசையாடி 8ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் இருவர் எரிந்து கொண்டிருந்த குப்பையில் தூக்கி வீசப்பட்ட கொடூரம். வழக்கம் போல் விடியாத திமுக அரசின் இயலாமையை மறைக்க சாதி பிரச்சனை இல்லை, மாணவர்களுக்குள் விளையாட்டாக ஏற்பட்ட பிரச்சனை என அறிக்கை வெளியிட்டு வழக்கை திசை திருப்பும் காவல்துறை. எங்க கூட சார் எதுவுமே வரல, கேட்டால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற, ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். இப்படி பெற்றவங்க நல்லா செட்டான ஸ்கூலு தான், நாங்கள் அவங்கள நம்பி ஆசிரியரை நம்பி தான் அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் எல்லாமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் கூட எங்கள் ஆஸ்பத்திரி வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. போலீஸும் எதுவும் எங்களை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எந்த காலத்தில் இருந்தாலுமே நம்ம ஜாதி பேசக்கூடாது. அந்த குழந்தை பிஞ்சு மனசில் ரொம்பவுமே நஞ்சை விதைச்சிட்டாங்க. சமூகத்தில் பெண்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் குறித்து கருணாநிதி எழுதிய வாழ முடியாதவர்கள் என்ற புத்தகத்தில் இருப்பதைப் போலவே தற்போது தமிழ்நாட்டில் சிறந்து இருக்கும் சட்டம் ஒழுங்கால் அவர் மகனின் ஆட்சியில் பெண்கள் வாழ முடியாத அவலம். தன் தந்தை எழுதிய புத்தகத்தை படித்திருந்தால் கூட பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு ஸ்டாலினுக்கு வந்திருக்குமே என எழும் விமர்சனம். தனியார் டிவி கலந்தாய்வில் ஸ்டாலினும் உதயநிதியும் பேப்பர் பார்த்து படிக்க, முதல்வர் கனவில் இருக்கும் நடிகரோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பேட்டி கொடுக்க, 3 நெறியாளர்கள் 32 நிமிடம் இடைவிடாத கேள்விகளுக்கு எந்த துண்டு சீட்டுமின்றி பதில் கொடுத்த எடப்பாடியார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போல செய்தியாளர்களை சந்திக்கும் தெம்பும் திராணியும் திமுக தலைவர்களுக்கும் நடிகருக்கும் உள்ளதா என இணையத்தில் சூடுபிடிக்கும் விவாதம். திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரி வகுப்பறையிலேயே மாணவிகள் மது அருந்தும் வீடியோ காட்சிகள். திமுக ஆட்சியில் உயர்கல்வி சீர்கேடு அம்பலமாகியுள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா முதல்வரை என்று மக்கள் காட்டத்துடன் கேள்வி. ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியானது. தகுதி சான்றிதழை பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான www.trb.tn.gov.in என்ற பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு. பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் சபைபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதி விபத்து. கோர விபத்தில் 4 பெண் பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் கார் ஓட்டுநரின் அலட்சியத்தால் விபத்து நேரிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் நெடுஞ்சாலை பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் விமர்சனம். ஜனநாயகன் பட தணிக்கை சான்று விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல். தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க கோரிக்கை வைத்துள்ள நிலையில் படம் வெளியாவதில் மேலும் தாமதமாகும் என தகவல். விமான விபத்தில் மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். ராஜ்பவனில் பதவியேற்பு விழா நடைபெறும் நிலையில் விளையாட்டுத்துறை பொறுப்புகளை சுனேத்ரா ஏற்பார் என்றும் அஜித் பவாரின் அரசியல் பாரம்பரியத்தை தொடரும் வலிமையான முடிவாக பார்க்கப்படுகிறது. வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமையான நாளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா என்று எதிர்பார்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் உடல் முழுவதும் தீயிட்டு கொளுத்தி கருகிய நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை கண்டு கொள்ளாமலும் இருப்பதால் இதுபோன்ற அசாதமான சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் வேதனையோடு விமர்சனம்.
ஒருபுறம் திமுக ஆதரவும் மறுபுறம் விஜய்க்கு வழிகாட்டல் என திமுக கூட்டணிக்குள் இருந்தும் விசிக இரட்டை அரசியலை வெளிப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சனம். விசிகவின் நிலைப்பாட்டின் மூலம் திருமாவளவனா திருநாவளவனா என சந்தேகம் எழுவதாக மக்கள் கருத்து. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே நடூர் கிராமத்தில் அருந்ததியர் காலனியில் 10க்கும் மேற்பட்டோர் கொண்ட சாதிவரி கும்பல் ஆயுதங்களை கொண்டு வீட்டை சேதப்படுத்தி ஒரு குடும்பத்தை வீட்டில் பூட்டி வைத்து சென்ற கொடூரம். மேடைக்கு மேடை சாதி மோதல்களை இல்லாத ஆட்சி என பொய்கூறும் ஸ்டாலினின் கேவலமான ஆட்சிக்கு இதுவே சாட்சி என எழும் குற்றச்சாட்டு. என்ன பண்ணிடுவாங்கன்ட்டு மறுபடியும் ஒரு 11:30 மணிக்கு எல்லாம் ஒரு 10-15 பசங்க வீட்டில் இருந்த பசங்களை லாக் போட்டு விட்டுட்டு கண்ணாடி டோர் எல்லாம் உடச்சி வண்டியெல்லாம் உடச்சி எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஊரில் வச்சுக்கினாங்க. விடியாத அரசின் துணை முதலமைச்சரின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட SM சாஹிப் தெருவில் 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வராதது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்த தாய் மகள் மீது கொடூர தாக்குதல். படுகாயமடைந்த தாய் மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய திமுக, காங்கிரஸ், விசிக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய திருவல்லிக்கேணி காவல்துறை மறுப்பதாக குற்றச்சாட்டு. போலீஸாருக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இன்னும் எது கூட நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத இந்த கதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கலைஞர் அவன் டிஎம்குல போலீஸ் சொல்லி இன்ஸ்பெக்டருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் போலீஸ் அராஜகம் பண்ணி எங்களை இன்னும் ஒரு நாள் கூட எங்களை பார்க்கல. போய் கேஸை போட்டு அந்த சேகர் ஓமந்தூரில் ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லி நைஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் நிலையில் 60 நாட்களுக்குள் கருவூல நிதியை மக்கள் நலனுக்கு பயன்படுத்துமா ஸ்டாலின் அரசு? வாக்கு வேட்டைக்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்குவது உள்ளிட்ட கவர்ச்சிகரமான பல்வேறு வெறும் விளம்பர திட்டங்கள் அறிவிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள். திருவள்ளூரில் மதுபோதையில் முகவரி கேட்டதில் ஏற்பட்ட தகராறில் செங்கல் வீசி சண்டையிட்ட மூவர் சிக்கினர். இலக்கு வைத்து மதுவிற்கும் தீயசக்தி திமுக ஆட்சியில் போதையில் தகராறும் அடிதடியும் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக பொதுமக்கள் அச்சம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மின்வாரி அலுவலகத்தில் மின் இணைப்பு வேண்டி பதிவு செய்த பெண்ணை தனிமைக்கு அழைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்த மின்வாரிய அதிகாரி. ஆடியோ தீயாய் பரவும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத தீயசக்தி திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சரி, அது இருக்குது. கேட்க வந்திருந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு இருக்கா சார்? என்ன சார் என்கிட்ட கேட்குறீங்க? கேட்டா சொல்லு, ஆமான்னு சொல்லி இல்லை சொல்லு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் மைண்டு ஃபுல்லாகவே சொல்லுவேன். ஆஃபீஸில் பூரா நிறைய டார்ச்சராக இருக்கா, அதுதான் கேட்டுருக்கேன். வாய்ப்பு இருந்தா சொல்லு. கூப்பிடுறேன் சார், வண்டி வந்துட்டு நான் கூப்பிடுறேன். அமௌண்ட்லாம் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. ஆனால் தெங்கம்புதூர் சொன்னில்ல, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறேன். நெல்லை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு மிக மோசமாகவும் உட்கொள்ள முடியாமலும் துர்நாற்றம் வீசுவதாக கண்ணீர் மல்க புகார். சாப்பிட முடியாத அளவுக்கு தரமற்ற உணவை வழங்கி ஸ்டாலின் தங்களை கொல்ல முயற்சிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. முக ஸ்டாலின் அவர்கள் எங்கள் காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்கள் 1 மாசம் காலை உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லாக ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு, தரமே கிடையாது. ஃபுல்லா வயிற்றாலதான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த முக ஸ்டாலின் அவங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு? எங்க பிள்ளைகளுக்கு துப்புரவு பணியாளர் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னா பிரியாணி சோறு போட்டு இந்த உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டாம், பிரியாணி சோறு சாப்பிடுங்க, சரியா வந்துருவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம்.
மதுரை மாவட்டம் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் 8ஆம் நாளில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம். குதிரை வாகனத்தில் திருப்பவனி வந்த முருகப்பெருமானை தரிசித்து மனமுருக வழிபட்ட பக்தர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மது அருந்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கோலப்பொடி வியாபாரியை வெட்டி படுகொலை செய்த முதியவர். விடியாத திமுக அரசு டாஸ்மாக் வருமானத்திற்காக ஊருக்கு ஊர் மதுபான கடைகளை திறந்து மக்களை மதுவிற்கு அடிமையாக்கி தமிழகம் இன்று கொலைக்களமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை கடத்தி 12,000 ரூபாய் பணம் மற்றும் 3,000 மதிப்புள்ள கை கடிகாரத்தை பறித்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 சிக்கினர். குற்றவாளிகள் எந்தவித அச்சமுமின்றி பட்ட பகலில் ஆள்கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவது விடியாத திமுக அரசு நிர்வாக தோல்வியையும் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்று எழும் கேள்வி. சென்னை பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்று வந்த பின் மன உளைச்சலில் கழுத்தை அறுத்து பெண் தற்கொலைக்கு முயற்சி. நகை எடுத்துக் கொண்டதாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கணவர் மற்றும் அண்ணனையும் திருட்டு வழக்கில் கைது செய்வோம் என கூறி பெண்ணை தாக்கி காவல்துறையினர் மிரட்டியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. காவலர்களின் தாக்குதல் மற்றும் மிரட்டலால் நகை எடுத்ததாக ஒப்புக்கொண்ட பெண் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை. விடியாத திமுக ஆட்சியில் சாமானிய மக்களை காக்க வேண்டிய காவல்துறை பொய் வழக்கில் சிக்க வைத்து அடாவடி செய்வதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. சென்னை எழும்பூரில் 12வது நாளாக பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி மருத்துவமனை சுகாதார பணியாளர்கள் போராட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத வகையில் போராட்டம் தொடரும் என நாளுக்கு நாள் அதிகப்படியான புகார்களை சந்தித்து வரும் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறைக்கு சுகாதார பணியாளர்கள் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் பள்ளிக்குண்டு பகுதியில் வீட்டுமனை பட்டா மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராமல் வருவாய்த்துறையினர் மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் அலட்சியம். விடியாத ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெருக்களில் பதாகைகளை வைத்து இஸ்லாமிய மக்கள் எச்சரிக்கை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியிலேருந்து ஓட்டு வாங்கி இன்னைக்கு 5 வருஷம் எனக்கு முடிய போகுது. இந்த பகுதியில் எந்த விதமான இந்த பட்டா பிரச்சனைக்கு தீர்வு தான் முக்கியமாக இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு முக்கியமாக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடு இருக்குது, எல்லா கரண்ட் இருக்குது, எல்லா வசதியும் இருந்துட்டு கூட பெரிய பெரிய வீடு அவங்க சொந்தமாக கட்டியிருக்காங்க. எல்லா வசதியும் இருந்துட்டு கூட அவங்களுக்கு அந்த பட்டாங்கிறது கிடைக்கிறது இல்லை. இந்தியாவின் அந்நிய செலவாணி இருப்பு புதிய உச்சம் அடைந்த நிலையில் ரிசர்வ் வங்கி தரவின்படி 709.41 பில்லியன் டாலராக உயர்வு. தங்க மதிப்பு, வெளிநாட்டு நாணய சொத்துக்கள் காரணமாக ரூபாய் பொருளாதார நிலைத்த தன்மை வலுப்பெற்றதாக தகவல். சென்னை கொடுங்கையூர் தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையில் குப்பை லாரிகளில் இருந்து சாலையில் சிதறும் கழிவுகளால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம். விடியாத திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. கடலூர் சோனஞ்சாவடியில் தலையில் கல்லை போட்டு மீனவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொலைக்களமாக மாறியுள்ள தமிழகத்தில் வாழ்வே பொதுமக்கள் அஞ்சும் பேரவலம். மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை வேகமாக செயல்படுத்தி வரும் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவால் குப்பம் விமான நிலையம் முதல் குப்பத்து சாலை வரை வேகமான வளர்ச்சி. ஒசூர் விமான நிலையத்தை கூட செயல்படுத்தாமல் பொம்மை முதல்வரின் திராவிட மாடல் அரசு திட்டங்களை நிறைவேற்றாமல் வெறும் அரசியல் பேச்சுக்களால் ஏமாற்றி வருவதாக மக்கள் கடும் விமர்சனம். மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெறாவிட்டால் 100 ரூபாய் அபராதம் மற்றும் பறிமுதல் என மிரட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் வணிக கட்டிட உரிமையாளர்களிடம் 33 கோடி ரூபாய் வரி பாக்கி வசூலிக்காத அவலம். மாடு வளர்க்கும் ஏழை மக்களிடம் அநீதியாகவும் அடாவடியாகவும் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளின் அணுகுமுறை பாரபட்சமானது மட்டுமல்ல, வெட்கக்கேடானது எனவும் மக்கள் கொந்தளிப்பு.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் குடிநீர் மற்றும் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படுவதை கண்டித்து சுமார் 1500 மாணவ மாணவிகள் திடீர் உள்ளிருப்பு போராட்டம். 3 மாதங்களுக்கு முன் இதே கல்லூரி விடுதியில் குடிநீர் மாசால் 140 மாணவ மாணவிகள் உடல்நிலை பாதித்த நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு உயர்கல்வித்துறையின் அலட்சியத்தால் மாணவர்கள் தற்போதும் அடிப்படை சுகாதாரத்துக்கு போராட வேண்டி உள்ளதாக பலரும் விமர்சனம். ஒடிசா மாநிலத்தில் 5370 பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு வகுப்பறைகளை அமைத்து கல்வி வளர்ச்சியில் முன்னேறும் ஒடிசா. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் சம ஊதியம் கோரி 1 மாதத்துக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு ஊதிய பிடித்தம் உள்ளிட்ட கொடுமைகளை எதிர்கொள்ளும் நிலையில் ஒடிசா அரசின் கல்வி புரட்சி தமிழக அரசின் கல்வி அலட்சியத்தை அம்பலப்படுத்தி உள்ளது. பெட்ரோல் பங்க் உரிமத்துக்காக போலி தடையில்லா சான்றிதழ்கள் வழங்கிய ஊழல் வழக்கில் விசாரணை மிகவும் பலவீனமாக உள்ளதால் கடும் அதிருப்தியில் சென்னை உயர்நீதிமன்றம். குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சி நடப்பதாக விமர்சித்த நீதிமன்றம் சிபிசிஐடி மற்றும் ஏடிஜிபி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் பிப்ரவரி 2வது வாரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய கூடுகிறது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதிக ஒதுக்கீடு எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள விடியாத திமுக அரசு வரிகளை உயர்த்திவிடுமோ என பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் கலக்கம். அண்ணா பல்கலைக்கழக 276வது சிண்டிகேட் கூட்ட அறிக்கை 3 மாதங்களாக வெளியிடப்படாததால் வெடித்த சர்ச்சை. ஊழல் குற்றச்சாட்டுகள், பதிவாளர் நீக்கம் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதுடன் வெளிப்படைத்தன்மை இல்லாத நிர்வாகத்தின் மீது எழுந்துள்ள கடும் விமர்சனம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா 6ஆம் நாள் விழா. பாத யாத்திரை பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் கிரிவல பாதையில் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனை தரிசித்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பூபதி திருநாள் தைத்தேர் உற்சவம் கோலாகலம். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம். லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் தங்கத்தேரில் காஞ்சி காமாட்சியம்மன் எழுந்தருளிய நிலையில் தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி கோஷம் இட்டு சாமி தரிசனம். தென் கைலாயம் என அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் யாத்திரைக்கு வனத்துறை கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் நாளை முதல் அனுமதி. கடந்த ஆண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டதை தொடர்ந்து உடல் தகுதியை மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதி செய்த பக்தர்கள் மட்டுமே மலையேற அனுமதிக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக மேற்கொள்ள அறிவுரை. 2017ஆம் ஆண்டில் காற்று மாசு காரணமாக 12 லட்சம் பேர் மரணம் அடைந்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ICMR தகவல். உயிரிழப்புகளுக்கு காற்று மாசுபாடு நேரடி காரணமாக இல்லாவிட்டாலும் இதய மற்றும் சுவாச நோய்களை தீவிரப்படுத்தி மரணத்திற்கு வழிவகுப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். டெல்லியில் AI ஆலோசனையை நம்பி மருத்துவரின் பரிந்துரையின்றி HIV/PEP மருந்துகளை உட்கொண்ட 45 வயது நபர் கடுமையான பக்க விளைவுகள் ஏற்பட்டு பாதிப்பு. அரிய வகை நோயான ஸ்டீவன்ஸ் ஜான்சன் சிண்ட்ரோம் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட அவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லியில் புகைப்பிடித்தல், உடல் செயல்பாடு இல்லாமை, அதிக மன அழுத்தம், தூக்கம் இன்மை மற்றும் காற்று மாசுபாட்டால் இறப்போரின் எண்ணிக்கை அதிகரிப்பு.
கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் டெல்லியில் நவீன வாழ்க்கை முறையால் 3,20,957 பேர் மாரடைப்பு மற்றும் பிற இதய நோய்கள் ஏற்பட்டு இறந்துள்ளதாக தகவல். சந்திராயன் 3 திட்டத்தின் வெற்றிகரமான தரையிறக்கத்தை தொடர்ந்து சந்திராயன் 4 திட்டமாக நிலவில் இருந்து நேரடி மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டுவர முடிவு. நிலவை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் விதத்தில் சந்திராயன் 4 2028 நிலவில் ஏவவுள்ளதாக இஸ்ரோவின் சிறப்பு திட்ட இயக்குநர் அறிவிப்பு. காசாவில் 70,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை ஒப்புக்கொண்டது இஸ்ரேல் ராணுவம். 2 ஆண்டுகால போரில் பேரழிவு எண்ணிக்கை இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பலியாகிய கொடூரத்தை மறைக்க முடியாது என்பது இதன் மூலம் நிரூபணம். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு ஆவணங்களில் மெலானியா ட்ரம்ப், கிஸ்லைன் மேக்ஸ்வெல் இடையேயான 2002ஆம் ஆண்டு மின்னஞ்சல் பரிமாற்றம் நியூயார்க் இதழில் வெளியீடு. படத்தில் நீங்கள் அற்புதமாக தெரிகிறீர்கள் என புகழ்ந்து எழுத மேக்ஸ்வெல் நன்றி ஸ்வீட்பி என அன்போடு பதிலளித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது T20 போட்டி இன்று இரவு 7 மணிக்கு திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தொடரை 3-1 என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றிய இந்தியா வெற்றியுடன் முடிக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ICC T20 2026 உலகக்கோப்பை போட்டிக்கான 24 பேர் அடங்கிய நடுவர் குழுவை அறிவித்தது ICC. இந்தியாவைச் சேர்ந்த நிதிஷ் மேனன், ஜெயராமன் மதனகோபால், பத்மநாபன் ஆகியோர் கள நடுவர்களாகவும் ஜகவல் ஸ்ரீநாத் போட்டி நடுவராகவும் செயல்பட உள்ளனர். டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவின் கதாநாயகனாக அறிமுகமாகும் ரொமான்டிக் படமான வித் லவ் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அனஸ்வரா ராஜன் ஜோடியாக நடிக்க மதன் இயக்கத்தில் MRP தயாரிப்பில் உருவான இப்படம் February 6 திரையரங்குகளில் வெளியாகிறது.